விஜய்க்கு தான் என் ஓட்டு. என் ஓட்டு சீமானு தான். ஆமாம், என் ஓட்டு டிவிக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே. என்னோட ஓட்டு டிவிக்கு தான். ஆமா, டிஎம்கே தான் என் வாக்கு. இந்த வாட்டி நம்ம ஓட்டு ஸ்டாலின் தான். என்னோட ஓட்டு டிவிகே. என்னோட வாக்கு டிவிகே தான். என்னுடைய வாட்டு ரெட்டரை. டிஎம்கேக்கு. என்னுடைய வாக்கு டிவிகே. எங்க ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு டிவிகே தான். என் ஓட்டு டிஎம்கே தான். டிவிகே தான். ஓட் ஃபார் டிவிகே. என் ஓட்டு டிவிக்கு தான். என் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். என் ஓட்டு ஸ்டாலின். என்னோட ஓட்டு டிவிகே. என் ஓட்டு திமுகக்கு. என் ஓட்டு திமுகவுக்கு தான். என் ஓட்டு சத்தியமா சீமானுக்கு தான் 100%. என் ஓட்டு டிஎம்கே. என்னோட ஓட்டு பாமக. என் ஓட்டு விஜய்க்கு தான். கண்டிப்பா பாமக தான் எங்க ஓட்டு. எங்க ஓட்டு உதயசூரிய. என் ஓட்டு டிவிக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே. ஆமா, விஜயகாந்த் கூட்டணி தான் ஓட்டு. என்னுடைய ஓட்டு வந்து டிஎம்கே. என் ஓட்டு லெட்டருக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே. என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு பிஜேபிக்கு தான். என் ஓட்டு டிவிக்கு தான். டிவிக்கு தான், விஜயனுக்கு தான். இவ்வளவு கம்மியா சென்னையில விடா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஆஃபர்க்கே ஆஃபர். திருத்தணிக்கு இன்ஃப்ராசிட்டி இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்குறவங்களுக்கு வாட்டர் இபி ட்ரைனேஜ் கலெக்ஷன் டோட்டலி ஃப்ரீ. ஃபார் புக்கிங் கால் அஸ் நவ. அவர் புது வாய்ப்பாட்டம். அவர் ரொம்ப நாளாக கட்சியில் இது பண்ண பாடுபடுத்தினுக்கிறாரு. அவருக்கு என்ன காரணம்னா, மக்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு விவசாயிக்கு எல்லாம் பாடுபடுறது எல்லாமே அதனால விருப்பப்பட்டு அவர் போட்டால் ஓட்டி இதுதான். யாரு நல்லவங்கன்றதை யோசனை பண்ணி தான் போட முடியும்ண்ணா. எல்லாருக்குமே போட முடியாது. இருக்கிறப்ப பழைய ஆளுங்களாம் விட்டு புதுசாக யாருக்காவது போடலான்னு தான். பேரை சொல்ல முடியாது. ஓட்டு இங்க நல்ல ஆட்சி. யார் ஆல்ரெடி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் இந்த கடந்த ஒரு 2 வருஷமா நல்லா பண்றாங்க. ஸோ அதனால அவரு அந்த மேபி கண்டினியூ ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அவர் திருப்பியும் கண்டினியூ பண்ணாருன்னா மேபி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. மகளிர் குழு எல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. அவங்க தான் இப்போ கூட ஒரு கஷ்டத்துல கூட அந்த ஐயா தான் உதவுறாரு. 1000 ரூபாய் மகளிருக்கு. எதனாலனா இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எதுவும் ஒரு தமிழகத்தில் வளர்ச்சியோ இல்லை தொழில் வளர்ச்சியோ மற்றபடி பப்ளிக்கான எந்த ஒரு பாதுகாப்போ பெண்களுக்கு முக்கியமான எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. இது அவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைங்க எதுவும் கிடையாது. எதனால நான் அது 76லேருந்து அதே கட்சியில் இருக்கேன் நான். மக்களுக்கு என்ன நல்லது பண்றாங்க, மக்களோட பிரச்சனையை எப்படி சரி பண்றாங்க, அதுவும் இல்லாமல் விலைவாசி எல்லாம் இப்போ ஏறிட்டே போகுது. ஸோ நிறைய சில பிரச்சனைகள்லாம் நாட்டில் நடக்குது. அது வராமல் தடுக்கிறதுக்கும் விலைவாசி குறைக்கிறதுக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் அதுக்கு என்ன செய்கிறாங்க, எப்படி அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, எப்படி விலைவாசியை குறைக்கிறாங்க, இது யார் வந்தாலும் இதெல்லாம் யார் சரி செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நாடு நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. 5000 ரூபா கூட கொடுத்துருக்காங்க மகளிர் உரிமை தொகை. ஒரு சிலவங்களுக்கு விட்டு போயிடுச்சுன்னா அது மேபி ஏதாவது வருமான வரி செலுத்துறவங்க அந்த மாதிரி எதனா இருந்தால் கூட ஓகே, அதை நிராகரிப்பேன். அந்த நிராகரிப்பு தான் நிறைய பேர் பெரிய விஷயமா இருக்கிறாங்க. ஆனால் எப்பவுமே நிறைய பேர் கொடுக்குறவங்கள விட கொடுக்காதவங்களுக்கு தானே அதிக முன்னுரிமை கொடுக்குறாங்க. சரி, மற்றவங்க இதை ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. பட் ஆனால் இவங்க நல்லா தான் செய்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வெல் சாட்டிஸ்ஃபைடு தான். குழந்தைங்களுக்கு இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு 2-3 பேருக்கு மெடிக்கல் காலேஜ் ஃப்ரீ சீட்டே கொடுத்தாங்க. அது இவர் தான். இது மாதிரி யாரும் முன்னாடி மெடிக்கல் சீட்டெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு கொடுத்ததே இல்லைல்ல. நல்லா படித்தவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் மெடிக்கல் சீட்லாம் இவர் கொடுத்துருக்காரு ஒரு 2-3 பேருக்கு. ஸோ அது ஒரு பாயிண்ட். மெயின் பாயிண்ட் எஜுகேஷன் மூலியமா பார்த்தா காலை உணவு திட்டம், இலவச பேருந்து. ஸோ இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எங்களுக்கு என்ன சொல்லணும்னா லேடிஸுக்கு முன்னுரிமை கொடுத்ததுனால நாங்கள் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் எல்லாருக்குமே கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்களாம் ஓட்டர் கலர்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் வரல. அதனால எல்லாருக்கும் பாகுபட்சம் பார்க்காம எல்லாரும் கொடுத்தா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா கொடுக்கறத பற்றி தான் பேசுவாங்க. இப்போ எனக்கு கொடுக்கலன்னா நான் 10 பேர்கிட்ட சொல்லுவேன். அதனால எல்லார்ட்டையும் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் பார்த்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு வருமான வரி கட்டுறாங்கன்ட்டு எனக்கு வரல. நானாக ஹோட்டல் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் அது மாதிரி விட்டு போகுது. எல்லாம் பார்த்து கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். மாதம் 1000 ரூபாய் தராரு, இப்போ 2000 ரூபாய் நாங்கள் வாங்கியிருந்தா எங்கள் ஃபேமிலி. ஓகேவா, நாங்கள் பரம்பரை டிஎம்கே தான். மாற்றம் எதுவும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஓட்டுலேருந்து திமுக தான் போடுறோம். இந்த ஏரியா கவுன்சிலருடைய டிரைவர்ண்ணா, திமுக கவுன்சிலருடைய டிரைவர்ண்ணா. சரிங்களா, நான் எப்பயும் மாற மாட்டோம். திமுக தான் ஓட்டு போடுவோம். யார் வந்தாலும் எனக்கு நல்லதா இல்லை. ஸோ மக்களுக்கு நல்லதாக இருக்குது. மக்களே செலக்ட் பண்ணுவாங்க. மக்கள் வந்தால் நல்லா இருக்கும். மக்களே செலக்ட் பண்ணுவாங்க. இத்தனை நாள் இத்தனை ஓட்டு இத்தனை வருஷமாக காலமாக ஓட்டு வந்தது, யாரும் ஒன்றையும் சொல்லலை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்,
இது பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இது காசு இலவசமாக நானே இது பண்ணுறேன். அப்புறமா இது மகளிருக்கு யார் பிடிச்சிது என்ன சேரியோ எது எடுக்கிறதாலும் கடையில் இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். எதனாலனா அவருடைய நலப்பணிகள் தான். எல்லாம் பூரா வெல்ஃபேர் ஸ்கீம் நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால் இப்போ எங்கள் அம்மாவுக்கு மகளிர் உரிமை தொகையிலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க, ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வட்ட டிஎம்கேக்கு ஒரு எதனாலனா அவர் ஆரம்பத்துலேருந்து கட்சி கோஷம் உழைச்சிக்கிறாரு. மக்களுக்கு பாடுபட்டார். யாரும் சேவை செய்யலை, யாரும் ஓட்டு போடலை அவருக்கு. அவரை ஏமாற்றிட்டாங்க. அவங்க இருக்கிற குழந்தைகளுக்குனா முன்னுக்கு வரணும். அப்பா இறந்துட்டாரும் பிள்ளைங்க வரணும். யாருக்கோ உழைக்கிறோம். அவருக்கு ஒரு வாட்டி உழைச்சி பார்க்குமே, ஒரு வாட்டி அவர் போட்டு பார்க்குமா அவர் பிள்ளைங்களுக்கு. அதாவது ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நலத்திட்டம் செய்கிறாங்க அப்படின்னா கடைக்கோடி மக்கள் ஒரு ஏழைக்கு போய் சேருதுன்னா அது டிஎம்கே பீரியட்லேயும் சரி போயிட்டு கரெக்டாக சேரும். இப்போ இவங்க வந்து டிவிக்கே ஏடிஎம்கேங்கிறாங்க. ஏடிஎம்கேவில் வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. அது வந்து கூட்டணி ஒரு நிலைப்பாடு இல்லாததுனால எந்த ஒரு நலத்திட்டமும் போய் சேராதுங்கிறது. டிஎம்கே பீரியடில் வந்து இப்போ ஒரு நல்ல கூட்டணியோட நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். சட்ட ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, மற்றபடி பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும். அதனால தான் அதான் அம்மா வழி. அதனால் எட்டரைக்கு தான் ஓட்டு. யூஸ்வலாக டிவிக்கே பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அதுக்கு அவங்க இருக்காங்க, ஓகேங்களா. டிஎம்கே யூஸ்வலாக அவங்க தான் வருவாங்க. டிஎம்கே டிவிக்கே இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ அதனால் ரெண்டு சைட்லேயும் ஓட்டு பிரியும். எனக்கு டிவிக்கே ஐடியா கிடையாது. நான் ஏடிஎம்கே தான் போடுவேன். நான் பிஜேபி இப்போ அவங்க அலைன்ஸ் வச்சிருந்தால நான் ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன். எதனாலனா என்னங்க, அதை தான் சொல்கிறேங்க. எல்லாமே நமக்கு தெரியுது, தெரிஞ்சும் நம்ம இப்படி அப்பத்தமாக கேள்வி கேட்டு முதல்ல உங்களை மாதிரி ஆளுங்க தான் பெரிய கொலகாரங்களே, ஓகேங்களா. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினே அதை மாற்றி கேட்டு அதை இல்லாமல் பண்ணுறது. ஏன் அதை பண்ணான்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் திரும்பவும் அந்த கேள்வி கேட்குறீங்க பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். நீங்களாம் எடுத்து சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க. இப்போ ஒரு கூலிக்காரனா வண்டிக்காரனா, நான் வண்டிக்காரன், மீன்பாடி வண்டி ஓட்டுறேன், எனக்கெல்லாம் வந்து அதை பற்றிலாம் தெரியாது. அப்போ நீங்கள் வந்து பத்திரிகை ஜனநாயகத்தில் 4 தூணில் முக்கியமான தூண் நீங்கள். இந்த தூணும் அதுக்கு அடிமையாயிடுது. நீதித்துறையெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. பண்ணு திருநோனுக்கு பக்கத்து வீட்டு பாத்ரூம் எட்டி பார்த்தவனுக்கு தான் நீதித்துறை, ஓகேங்களா. அவனை தூக்கின்னு போய் ஜெயிலில் போகிறதுக்கு தான். மிச்ச பேர்லாம் வளாத்தின்னு தாங்கிறாங்க. மண் மலை மட்டம் மொத்தத்தையும் கொள்ளை வச்சிட்டானுங்க. ஒன்றும் இல்லை. இவனுங்க எல்லாம் ஜனங்க போதையில் போய் எங்கள் பரம்பரையே அதுக்கான தான் ஓட்டு போடுவோம், இதுக்கு தான் ஓட்டு போடுவோம். எவனும் சிந்திக்கிற அறிவு யாருக்குமே இல்லை.